பணிஞ்சிடக்கூடாது, மனுஷங்களோட பணிவா இருக்கணும் அப்படின்றதுனால கெட்டதுக்கும் பணிஞ்சிருக்கணும். கெட்டது இருக்கும்போது தானே உங்களுக்கு பணிவே வருது. உங்களுக்கு எது கட்டது கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அப்போதானே வருது. இப்போ பிரித்து அறிகிறீங்க. முதல்ல இறைவனிலிருந்து ஒன்று வரும்பொழுது பிரித்து அறிகிறீர்கள், நல்லதா கெட்டதா என்று பிரித்து அறிகிறீர்கள். பிரித்து அறியாமல் உங்களுக்கு பணிவு உங்களுக்கு பிரித்தறிதலை கொண்டு வருகிறது. பணிவு உங்களுக்கு நன்மையை அறிவிக்கின்றது. பணிவு உங்களுக்கு கெட்டதை விளக்குகின்றது. ஒவ்வொரு குணமும் அதில் வருகிறது. பணிவு கொண்டு வருகிறது. பணிகிறீர்கள். நன்மையை நீங்கள் காலதாமதம் செய்வதில்லை. அப்படியே பண்ணுகிறீர்கள், செய்கிறீங்க. அதனுடைய பலன் என்னவா இருப்போம்லாம் இல்லை. இதை தூக்கி போடுனா தூக்கி போடுங்க. உங்கள் மனம் அறிவிக்கும் பொழுது ஆம் சரியாக தான் இருங்க. அந்த மனம் அறிவிப்பதை இன்னொருவரும் கூறுகின்றார். அப்போ சரி பார்க்குறீங்க. அவர் சொன்னது சரியாக தான் இருக்குது. ஆமாம் கெட்டதான் தான் இருக்குது, இது வேண்டாம். அந்த சனமே நீங்கள் அதில் என்ன இருந்தாலும் தூக்கி போடுகிறீர்கள். நாளைக்கு என்ன நடக்க போகுது கொண்டு வச்சிருந்தா என்ன ஆகும், அந்த கேள்வியெல்லாம் கிடையாது. அப்படியே தூக்கி போடுறீங்க. பண்ணுகிறீர்கள். பணிவு இருந்தால் நீங்கள் செய்கின்றீர்கள். நன்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், தீமையை விளக்குகிறீர்கள். கெட்டதை ஏற்றுக்கொள்றதில்ல பணிவுன்னா. நீங்கள் பயந்து போய் தான் ஏற்றுக்கிறதா பணிவுன்னு சொல்றீங்க. அது பணிவெல்லாம் கிடையாது. பயந்து போயிருக்கீங்க. நிர்பந்தித்தின் காரணமாக அவர் சொல்வதை கேட்கிறீர்கள், அதையும் பணிவென்று கூறுகிறீர்கள். அதெல்லாம் பணிவெல்லாம் கிடையாது. நிர்பந்தத்தில் நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் பணிவென்று நன்மையும் தீமையும் கலந்து பேசுகிறீர்கள், என்னென்று தெரியாமல். அதே வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள். அதனால் அர்த்தம் புரியல. ஒருவர் ஒரு கட்டளை இடுகின்றார், அதில் அநியாயம் இருக்கிறது, நான் பணிந்து விட்டேனா? அதல்ல. நிர்பந்தத்தின் காரணமாக நீங்கள் வேலை செய்கிறீர்கள், அவ்வளவுதான். நீங்கள் அதை பணிவென்று எவ்வாறு கூறுவீர்கள்? அவன் நினைத்துக் கொள்கின்றான் எனக்கு பணிகிறார்கள் என்று. அவன் எப்பொழுதும் தவறாகத்தான். தன்னை பலசாலியாக கருதக்கூடியவன் எல்லா வார்த்தைகளுக்கும் தவறான அர்த்தம் தான் எடுத்துக்கொள்வான். இறைவனுக்கு பணிந்தவர்களோ பலவீனமாக தங்களை காண்பவர்களோ அதனுடைய உள்ளர்த்தம், அதனுடைய மறைவான அர்த்தத்தை அவர்கள் காண்கிறார்கள். அதை பணிவென்று கூற மாட்டார்கள். அவர்கள் என்னை மிரட்டினா அதனால செஞ்சுட்டு வந்தேன், நான் அவனுக்கு பணிஞ்சிட்டேன் எல்லாம் கிடையாது. புரியாமல் பேச. பணிவென்பது நன்மைக்கு மட்டும்தான். தீமையை விளக்குவதற்காகத்தான் நீங்கள் பணிகிறீர்கள். அதுக்கு பேர் பணிவெல்லாம் கிடையாது. பணிஞ்சிட்டாலாம் கிடையாது. இவங்க அந்த வார்த்தையை பண்ண பயன்படுத்திக்கிறாங்க. இறைவன் உங்களுக்கு ஒரு மொழியில் ஒரு சொல் உருவாகும் போது கூட அது இறைவனுக்குரியதாக நன்மைக்குரியதாக தான் உருவாகிறது. நீங்கள் அதை கெட்டதாக மாற்றிக்கொள்கிறீர்கள். எந்த ஒன்றும் நன்மைக்காகத்தான் உருவாகிறது. நீங்கள் அதை தவறாக பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடையதாக உங்களுடைய காரியங்களுக்கு உரியதாக நீங்கள் ஆக்கிக் கொள்கிறீர்கள், அதாவது அபகரிக்கிறீர்கள். கெட்டதற்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், சொல்லாத ஒன்றிற்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். இப்பொழுது நீங்க அதே வார்த்தையை தான் பயன்படுத்துறீங்க. இப்போதான் குழப்பம் ஏற்படுது. இவரும் சொல்றாரு, இவரும் அதே தான் சொல்றாரு. புரிய மாட்டேங்க. அர்த்தத்துக்கு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளுக்கு வாங்க, அதை கொண்டு வாங்க. இப்போ அர்த்தம் புரியும். என்ன சொல்றாங்க? உண்மை தெரிஞ்சுட்டு உடனே சொல்லணும் இல்லை, சூழலும் தெரியணும் இல்லையா? உங்களுடைய சூழலை அறிந்து கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தும் வரை நீங்கள் பொறுமையாக இருங்கள். ஆனால் நீங்கள் உடனே அவசரப்படுறீங்க. கடவுளை எனக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு, ஏன் அவசரப்படுறீங்க? அவர் நிறைவேற்றுவார்ல, உங்களுக்கு நிறைவேற்ற சொன்னாரா? நல்ல காரியம் செய்யறதுக்கு தான் போனேன், எல்லாரும் எனக்கு சண்டைக்கு வர்றாங்க. உங்களை யார் போக சொன்னா? சூழ்நிலை அவன் உருவாக்குவான். மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான். இறைவனுடைய தெளிவு வரும்போது இன்னும் கொஞ்சம் பொறுமையை கேளுங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமையை கேளுங்க. அப்போ இப்போ அழகான முறையில் நடக்கும். அவசரப்படாது. அவசரம் வேண்டாம். அவசரப்பட்டீங்கன்னா நீங்க செஞ்சதாகத்தான் நீங்க நினைப்பீங்க. புகழியாவும் அவனுக்குங்கிறது இல்லை, நீங்க செஞ்சதாக நினைப்பீங்க. பொறுமையாக நடக்கும்போது என்னுடைய இறைவன் அதை நிறைவேற்றினான்னு உணர்வீங்க. மறந்து அப்படி போயிட்டே இருப்பீங்க. யாரும் உங்கள்கிட்ட உங்களை பெருமைப்படுத்த கூட மாட்டாங்க. அந்த காரியத்தில் நீங்கள் இருந்தீர்கள், நான் செய்ததாக எண்ணம் கொள்ள மாட்டீர்கள். என்னுடைய இறைவன் இதை நிறைவேற்றினான்ங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அங்கே உங்க பெருமை இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது நம்ம செய்யல, நம்முடைய சக்தி கொண்டு அது இல்லைன்னு தெரியும். அப்படின்னா இன்னொரு முறை செய்ய முடியுமா? அது தெரியாது. ஒரு ஆப்ரேஷன் பண்றீங்க, இன்னும் ஜாக்கிரதையா இருங்க, அடுத்த முறை வந்தால் காப்பாற்ற முடியாது. இப்போ மட்டும் நீங்களா காப்பாற்றுறீங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறக்கா இறைவன் ஒரு காரியத்தை செய்தான், அதை நீங்க செஞ்சதா சொல்லிக்கிறீங்க, அவ்வளவுதான். அதனால அடுத்த முறையும் செய்ய முடியுமான்னு உங்களுக்கு பயமா இருக்கு. கவனமா இருந்துக்கோங்க, நாங்கள் காப்பாற்ற முடியாது. எந்த ஒரு காரியமும் அப்படித்தான் நடக்குது. அவரிடம் அவருடைய இறைவன் வழிபடும் என்று கட்டளையிட்டான். யார் மூலமாவும் இல்லை. யார் ஒன்று சொன்னா கூட நீங்க உள்ளத்துல விளங்கிக்கிறீங்க என்ன சொல்றாங்கன்னு. அப்புறம் அதற்கு தான் அவங்களுக்கு அங்கே விளக்கியது உங்களுடைய இறைவன். விளக்கம் கொடுத்தது உங்களுடைய இறைவன் தான் உங்களுடைய மனதில்.
அவன்தான் உங்களுக்கு விளக்கம் தருகின்றான். வழிபடும் என்றான், அவர் அகிலங்களின் இறைவனுக்கு வழிபடுகின்றேன். உள்ளத்தில் கூறப்பட்ட அந்த நற்செய்தி, உள்ளத்தில் நீங்கள் உணர்ந்து கொண்ட அந்த எச்சரிக்கை அகிலங்களின் இறைவனமிருந்து என்று நீங்கள் எண்ணம் கொள்கின்றீர்களா, அல்லது உங்களுக்கு முன்னாடி இருக்கும் மனிதன் பேசிக் கொண்டீர்களா நினைக்கிறீர்களா? ஒரு தவறு செய்துவிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் புரியாத நிலையில் ஒரு காகம் வந்து தோண்டும் பொழுது, என் இறைவன் எனக்கு வழிகாட்டினான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா, நான் கற்றுக்கொண்டேன் காகத்திடம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? உங்களுடைய வழி மாறுகிறது. இப்பொழுது என் இறைவன் நான் தவறு செய்து விட்டேன், என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை, என் இறைவன் எனக்கு வழிகாட்டினான் என்று பணிந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை வேறு விதமாக, நான் கற்றுக்கொண்டேன் காகத்திடமிருந்து என்று நீங்கள் எண்ணம் கொள்ளும்போது உங்களுடைய பாதை வேறு விதமாக மாறுகிறது. உங்களுடைய பாதை இப்பொழுது உங்களுக்கு அழகாக்கி காட்டப்படுகிறது. இறைவனிடம் வந்த செய்தியை நீங்கள் கற்றுக்கொண்டதாக, அதற்கு நீங்கள் தான் உடைமையாளி, நீங்கள் தான் அதை கண்டுபிடித்தவன் என்பது போல் நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் பாதை மாறுகிறது. தவறுகிறோம், இதை நமக்கு அறிவிப்பதுதான் வேறு. காகத்தை இறைவன் கூறுகின்றான், நான் அனுப்பினேன், இவன் கூறுகின்றான், நான் காகத்திடம் என்று கற்றுக்கொண்டேன் எவ்வாறு மறைப்பது என்பதை. காகம் மறைக்கவில்லை, காகத்திற்கு இட்ட கட்டளை செய்தது, அவ்வளவுதான். அதனுடைய தேவை ஒன்று செய்தது. உங்களுக்கு அதில் ஒரு படத்தை போட்டுகின்றான். இந்த செய்தி என்னிடம் வந்து சேர்ந்தது என்று இறைவனமிருந்து என்று நீங்கள் பார்க்கின்றீர்களா, அல்லது நான் இந்த பறவையிடம் இந்த மிருகத்திடமிருந்து ஒன்று நான் கற்றுக்கொண்டேன் என்று நினைக்கின்றீர்களா? இதுதான் சோதனை. புகழியாவும் உங்களுடைய இறைவனுக்கு என்னும் பொழுது அவன் எனக்கு வழிகாட்டினான் என்று எண்ணம் வருகிறதா, நான் கற்றுக்கொண்டேன், நான் புத்திசாலி ஆகிக் கொண்டிருக்கின்றேன் என்று நினைத்துக் கொள்கிறீர்களா? பாதை மாறுகிறது. உங்களுடைய பாதை உங்களுக்கு இப்பொழுது அழகாக்கி காட்டப்படுகிறது. இப்பொழுது இறைவன் உங்களை மீண்டும் அவன் பால் திருப்புவதற்காக ஒரு சோதனை கொண்டு வருகின்றான். நீங்கள் இந்த சோதனை ஏன் வந்தது என்பதற்கு பதிலாக இந்த சோதனையிலிருந்து விடுபடுவது எப்படி என்று தேடுகிறீர்கள். அதாவது இறைவன் எனக்கு வேண்டாம், நானே தேடிக்கொள்கிறேன். இன்னும் இப்பொழுது காகம் எனக்கு வழிகாட்டுமா, குதிரை எனக்கு வழிகாட்டுமா என்று தேடுகிறீர்கள். அதை உருவாக்கியவன் அவன் என்பதை மறந்து விட்டோம். கேள்வி எப்படி நம்முடைய கேள்வி வரணுங்கிறது இருக்கு. இதுதான் தேவையின்றி கேள்வி கேட்காதீர்கள். தேவையில்லாத கேள்வி. தேவையான கேள்வி என்னன்னா, இது ஏன் உருவாச்சுன்றதுதான். பிரச்சனைக்கு வழி தேடுவதல்ல, பிரச்சனை ஏன் உருவாகுது, இது தேவையான கேள்வி. தேவையில்லாத கேள்வி. இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு தேடுறது? உங்களுக்கு தீர்வு தேடுறதா மேலானதாக தோன்றும், உங்க அறிவுக்கு தோன்றும். பிரச்சனை இருக்கு, இதுக்கு தீர்வு வேணும்லப்பா. ஆமா, இது சரியாத்தமா பேசுறாங்க அவங்க. பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு நீங்க கேட்கிற கேள்வி இல்லையா, அதான் தேவையான கேள்வி. பணியாளர்கள் அந்த கேள்வி கேட்பார்கள், அந்த கேள்வி அவளுக்கு வரும். அந்த பாதையை நமக்கு காண்பிப்பதுதான் வேதம். வேதம் மறைவாக ஒன்றை அறிவிக்கிறது நமக்கு, உங்களை யூகம் செய்வதற்கு அல்ல. இப்ப நீங்க ட்ரையல் அண்ட் எரர் ஒவ்வொன்றா செஞ்சு பார்த்துட்டே இருக்கிறீங்க. இது அறிவியல் வளர்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க. அறிவு இப்படித்தான் வளருதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, உண்மையான அறிவிலிருந்து உங்களுக்கு வழி காட்டப்படுகிறது, அதில் தான் வாழ்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு செஞ்சு பார்த்து தப்பா போய் மறுபடியும் செஞ்சு பார்த்து அதை அறிவுன்னு சொல்றத கேட்டுட்டு வர்றீங்க. ஏனென்றால் அவன் தான் பலசாலியாக இருக்கின்றான், அவன் தான் செல்வத்தில் இருக்கின்றான், சோதனையாக கொடுக்கப்பட்டது, அவன் தான் அதிகாரத்தில் இருக்கின்றான், அப்படிப்பட்டவன். நீங்க அதை கேட்குறீங்க. உணர்வை கொண்டு வாழக்கூடிய மனிதன் எந்த அதிகாரத்திலும் இல்லை, எந்த செல்வத்திலும் இல்லை, எந்த செல்வாக்கிலும் இல்லை, அவன் பணிவுடனாக இருக்கின்றான். அவன் பேச்சு உங்கள் அம்பலத்தில் ஏற மாட்டேங்கிறது. பணிவு உடையவனின் பேச்சு உங்களுடைய அம்பலத்தில் ஏறுவதில்லை. உங்களுக்குள்ள அம்பலன்றது மனசு, அதுக்குள்ள உங்களுக்கு போறதில்லை. பெரும்பான்மையானவர்கள் பலசாலிகளாக நீங்கள் கருதக்கூடியவர்கள் சொல்வதான் கேட்குறீங்க. அவர் பேச்சிலே ஒரு கம்பீரம் இருந்துச்சு, அப்படி இல்லையா? உண்மை இருந்துச்சான்னு இல்லை இல்லையா? ஆனால் நடிக்கிறவர்கள் எல்லாம் மிக அழகாக புகழப்படுகிறார்கள் என்று, இல்லையா? எல்லா காலத்திலும் நடிக்கக்கூடியவர்கள்லாம் புகழக்கூடிய மனிதர்கள், பெரிய இடங்களில் வாழக்கூடிய மனிதர்கள், பெரிய செல்வாக்குள்ள மனிதர்களாக மாறுகிறார்கள், இல்லையா? நடிப்பு உங்களுக்கு கம்பீரமாக இருக்கிறது, உண்மை உங்களுக்கு ஏமாற்றுத்தனமாக தெரியுது, ஏமாளித்தனமாக தெரிகிறது. வேதம் காட்டக்கூடிய, ஆனால் இவர்கள் வேதத்தை கொண்டு நமக்கு சினிமா காட்டுகிறார்கள்.
உங்கள் வாழ்க்கைக்கு அல்லாததை என்று கூறுகிறார்கள். வேதத்தை கொண்டு சொல்லும்போது அதில் நீங்கள் இல்லை, உங்களுடைய எந்த விஷயமும் அதில் இல்லை. உங்களை மறந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மெய் மறந்துட்டேன் வேதத்தை விளக்கும் போது அப்படி. உங்களே நீங்கள் மறந்துட்டு எதுக்காக என்னத்தை கேட்குறீங்க? இப்போ உங்களை போதைக்குள்ள ஆகக்கூடிய அந்த காட்சிகள் காட்டப்படுகிறது, ஒரு நாடகம் காட்டப்படுகிறது, நீங்கள் இல்லாத ஒன்று. வேதத்திலிருந்து ஒரு விளக்கங்கள் வரும் பொழுது, விளக்கு வரும்போது நீங்கள் உங்களை அதில் வைத்து பார்க்கிறீர்கள். நான் எவ்விதம் இருக்கின்றேன் என்று பார்க்கிறீர்கள். இப்பதான் வேதத்தை பற்றி அறிகின்றோம். நம்முடைய மக்களை அறிவதை போன்று நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்குள்ள விஷயங்களை நீங்கள் கவனிக்கும் போது மட்டும்தான், வேதத்தின் விளக்கு வரும்போது இப்போ நீங்கள் மக்களை அறிவதை போன்று உங்களுக்கான செய்தியாக அப்பதான் உங்களுக்கு வழிகாட்டும். உங்களுக்கே புரியும். இன்னொரு விளக்கணுங்கிறது அது சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கை அங்கே விளக்கப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் வேதத்தின் செய்தி ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய வாழ்க்கைக்கான செய்தியாக நான் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றேன், என்னது இதை மறக்கவும் முடியவில்லை, அப்படி என் வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது பணியுடையவர்கள் இவ்விதம் யோசிக்கிறார்கள். பெருமை அதை தெரிந்து இது சரிதான் என்று தெரிந்து நிராகரிப்பவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு பலம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அதன் காரணமாக அதை கொண்டு அவர்கள் மறுக்கிறார்கள். நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்பாங்க, எனக்கு தான் அதிகாரம், எனக்கு தான் செல்வாக்கு. அவர் சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க. இவர்கள் அறிந்துதான் அதை மறுக்கிறார்கள். பணியுடையவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். என்று கூறுகின்றால் சொற்பமானவர்கள் நல்லுணர்வு பெறுகிறார்கள் என்று கூறுகின்றார். அவர்களுக்கு வழிகாட்டப்படுகிறது. படிப்படியாக தெளிவடைகிறார்கள். இறைவன் உங்களுக்கு காட்டக்கூடிய பாதை லேசானது, நீங்கள் அமைத்துக் கொண்ட அந்த பாதை கஷ்டமானது. அந்த பாதையில் உங்களுக்கு சிபாரிசுகள் தேவை. இறைவனுடைய பாதையில் எந்த சிபாரிசும் இல்லை. உங்களுடைய பெருமை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பெருமை உங்களுக்கு அழகாக காட்டுகிறது. அதை பின்பற்றதான் நீங்க விரும்புறீங்க. அழகு மனசு, உடம்பு இல்லை. ஆனா உடம்புக்குள்ள நீங்க அழகாக்கி காட்டும்போது உங்களுக்கு அதுதான் சரின்னு மாதிரி தெரியுது. அறிவு அதை சொல்லுது, ஆமா தானே. ஆனா அழகு ஒவ்வொரு சொல்லும் மறைவானவற்றை அறிவிக்கிறது. நீங்கள் வெளிப்படையாக ஆக்கி கொண்டு இப்பொழுது உங்களுக்கு அது அழகாக்கி காட்டப்படுகிறது. அது அழகானதல்ல, அழகாக்கி காட்டப்படுகிறது. அழகாக்கி காட்டப்பட்டதை நீங்கள் அழகு என்று நினைத்துக் கொண்டீர்கள், அவ்வளவுதான். அதை அறிவிப்பதற்குத்தான் மந்திரங்கள். மெஜிஷியன் ஏமாற்றுவது, அறிவை கொண்டு உங்களுடைய அறிவை ஏமாற்றுவது எளிது என்று அவன் காட்டுகின்றான். நீங்களோ அதையே ஒரு பெரிய கல்வியாக, பெரிய சக்தியாக நினைத்து விட்டீர்கள். அறிவை கொண்டு உங்க அறிவை லேசா ஏமாத்திரலாம் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் மந்திரம். நீங்க மந்திரவாதி ஆகிறதுக்கு முயற்சி பண்றீங்க. கடவுளும் மந்திரம் செய்வார்னு நினைச்சுக்க ஆரம்பிச்சுட்டீங்க. மந்திரத்துக்கு பின்னாடி ஓடுறீங்க. அது ஏமாற்றுவதற்குத்தான், எளிதாக உங்களுடைய அறிவை ஏமாற்ற முடியும் என்று காட்டுவதற்குத்தான் மந்திரம். நீங்கள் மந்திர சக்தி வேண்டும், மந்திர சக்தி வேண்டும் என்று அதன் பின்னால் செல்கிறீர்கள். அது உங்களை ஏமாற்றும் என்று அறிவிக்கின்ற. உங்களுக்கு தேவையை அது நிறைவேற்றி தராது. அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார் என்று இறைவன் கூறுகின்றான். அதில் மந்திரம் எல்லாம் கிடையாது. இருக்கிறத மறைக்கிறது இதுதான் இறைவன் அறிவிக்கின்றான். அவனும் அதுக்கு அர்த்தம் வேற விதமா சொல்றான். மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். மறைக்கிற ஒரு விஷயத்தை மறைச்சு காட்டுறவனுக்கு நீங்க நம்பிக்கை கொள்றவங்களா மாறுறீங்க. அதை விரும்பவும் செய்றீங்க. அவருக்கு மந்திரம் எல்லாம் தெரியும். அது ஏமாற்று என்று இறைவன் அறிவிக்க அதை நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள். அது எந்த நன்மையும் இல்லை, சூனியம், அது எந்த நன்மையும் இல்லை என்று கூற நீங்களோ அதை விரும்பக்கூடியவர்களாக, மந்திரம் சொல்லி சக்தி உருவாக்குறேன் கல்லுக்கு, மந்திரம் சொல்லி வீட்டுக்கு சக்தி உருவாக்குறேன், மந்திரம் சொல்லி மரத்துக்கு சக்தி உருவாக்குறேன், மந்திரம் சொல்லி இந்த மனுஷனுக்கு சக்தி உருவாக்குறேன். புரியணும் உங்களுக்கு. சொல்லும் போதே ஏமாற்று என்று புரிய வேண்டும். உங்களுடைய அறிவு எளிதாக ஏமாற்றக்கூடியது என்பதை அறிவிப்பதற்காக மனதில் நீங்கள் விளங்கிக் கொள்வது உங்களை ஏமாற்றாது. மறைவானவற்றை நீங்கள் நம்பிக்கை கொள்ளும்போது உங்களை ஏமாற்றாது, சரியாக அதை அறிவிக்கும். புரியுதா? எதுக்கு பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், என்ன சொல்லி நம்மளை ஓட வைக்கிறாங்க, எதுக்கு பின்னாடி நம்மளை வர வைக்கிறாங்க. உண்மைன்னு சொல்லியே நம்மளை ஏமாத்துறாங்க. அது உண்மைதானான்னு அறிந்து கொள்வதற்காகத்தான் உள்ளம் கொடுத்திருக்கின்றான். உங்களுக்கு மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லையென்றால் நானும் ஒரு மிருகம் ஒன்றுதான்.
ஆடு யாருக்கு முன்னாடி போகுது? வெற்றை முன்னாடி தானே போகுது இல்லையா? வளர்க்குறவங்க கூடயும் இருக்கு, வெட்டுறவங்க கூடயும் போகுது. தெரியல, அது கூட்டு போகிறவங்கெல்லாம் எனக்கு நல்ல சேவை நினச்சி போயிட்டு இருக்கு, அவ்வளோதான் இல்லையா? அப்படி நம்மளை ஆக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லி கூட்டு போகிறாங்க? நல்லது தான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படி. நல்லதுன்னு சொன்னா நம்ம மயங்கிடுறோம். அது நல்லது தானான்னு கேட்கறதுக்கு பதில் அதுதான் சிந்தனை. அதுக்குதான் மனம் கொடுக்கப்பட்டிருக்குது. நல்லதுன்னு சொன்னாங்க, நல்லது தானான்னு கேள்வி கேட்கணும். நல்லது சொல்லிட்டாங்க கூட போயிடுவோம் அப்படி. இன்னொருத்தர் நல்லது சொன்னார், இன்னொருத்தர் நல்லா சொன்னாரு, அப்படி ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி போறதில்லை, அந்த வழியை தேடி போவதில்லை. இது எதற்காக வந்ததுன்னு உங்களுக்கு கேள்வி கேட்க சொல்றாங்க இறைவன். கஷ்டம் ஏன் வந்தது என்று கேட்க சொல்கின்றான் இறைவன். நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் நம்ம என்ன தேடிட்டு இருக்கோம்னு பார்த்தா புரிஞ்சிடும். நம்ம தவறான பாதை தான் போயிட்டு இருக்கோம். பிரச்சனைக்கு என்ன செய்யணும்னு பார்க்குறோம், பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு பார்க்கல, நான் எங்க தவறுனேன்னு பார்க்கல. இப்போதைக்கு எப்படி சரி பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறோம். அது இன்னொரு சிக்கல், கடைசியில் என்ன எனக்கு பிரச்சனையே தெரியாத அளவுக்கு போயிடும் இல்லையா? தலைவலிக்காக நீங்க மருத்துவமனை போறீங்க, வயிற்றுல கட்டின்னு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வயிற்றுல கட்டி எனக்கு குடல் வேலை செய்யலை, இருதயம் வேலை செய்யலை, கல்லீரல் வேலை செய்யலை, ஒன்றுக்கு போக மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பிரச்சனைக்காக முத போனாங்கிறத நீங்கள் மறந்துடுவீங்க. இப்போ எதுக்காக நான் முத போனேன், அது எதுக்காக வந்துச்சு? உங்களுக்கு வந்து முதல் பிரச்சனை உங்களுக்கு மறந்து போயிடும். அவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு இப்போ வந்துருக்கும். இப்போ எதுக்கு தேடுவீங்க? இப்போ இருக்கிற பிரச்சனை தீர்ந்தா போதுங்கிற அளவுக்கு ஆயிடுவீங்க. அது இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் இவ்வாறு நம்ம செய்யும்போது இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். குழப்பத்தில் ஆயிடுவீங்க. இப்போ யார் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆயிடுவீங்க. எதை தின்னா பித்தம் தெரியுங்கிற அளவுக்கு ஆயிடுவோம் நம்ம. நீங்க எதை தின்னாலும் இப்ப பித்தம் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். வேதம் நம்மை சிந்திக்க செய்கிறது. தீர்வு சிந்தனையில் வருகிறது, காரணத்தில் அறிந்து கொள்வதில் வருகிறது. நீங்க காரணத்தை விட்டு கஷ்டத்தை தீர்த்துக் கொள்வதற்காக மட்டும் வழி தேடுகிறீர்கள். அதல்ல, அது மிருகனுடைய குணம். ஆறாவது அறிவுன்னு நம்ம சொல்றோம், மனிதன் சொல்றோம், அதை பயன்படுத்துறது இல்லை. ஆனா இதுதான் ஆறாவது அறிவுன்னு சொல்லக்கூடிய, அதை ஏற்றுக்கிறோம். நம்ம ஒரு கஷ்டம் வந்தா அதை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு தேடுறது, இதுதான் ஆறாவது அறிவு. அப்படி அது இல்லை. கஷ்டம் ஏன் வந்துச்சுன்னு நம்ம சிந்தனை செய்யறோம் இல்லையா, அதுதான். எங்க தவறணும்னு நம்ம தவற நம்ம தேடுறது. நீங்க போற பாதையில அடுத்தவங்களை குறை சொல்லிட்டே தான் போவீங்க. இல்லைன்னா உலகத்தையே குறை சொல்லுவீங்க, இயற்கையை குறை சொல்லுவீங்க, சகலத்தையும் குறை சொல்லுவீங்க. அதனால தண்ணியை நின்றுச்சு, கடல்ல உள்ள விடலை தண்ணியை, நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா? அந்த மாதிரி பதில் வரும். நம்மளும் கேட்டுக்க வேண்டியது. வேதம் வழிகாட்டுவதும் வேதத்தின் விளக்கம் உனக்கு வழிகாட்டிகிட்டே இருக்கு. வேதம் ஒன்றுதான், வேதத்தின் விளக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய காலத்தில் நாம் செய்து கொண்ட தவறுகளுக்கு ஏற்ப அந்த வேதம் விளக்கங்களாக ஒவ்வொரு காலத்திலும் வந்து கொண்டே இருக்கிறது. வேதம் நம்மை ரீசெட் பண்ற மாதிரி, நம்மளை ரீசெட் பண்ணணும். என் தவறு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் தான் தப்பு, நான் சரியாகணும் அப்படிங்கிறத வந்து நிற்கணும். ஆனா எல்லாரும் பிரச்சனை வந்துருச்சு, உலகத்தை பூரா நான் சரி பண்ண போறேன், எல்லாரும் கிளம்புறாங்க. பொது சேவை செய்வதற்காக நான் போறேன், ஊர் பூரா தப்பா இருக்கு, நான் சரி பண்ண போறேன். நீ தப்பா இருக்க, அதை நீ திருத்திக்க முடியுமா? இதுதான் வேதம் நமக்கு அறிவிப்பது. ஒவ்வொருவரும் தன்னை பார்த்து கொள்ளணும். இதுதான் வேதம் அறிவிக்குது. மனிதன் நேர் எதிராக வேதம் என்ன அறிவிக்கின்றது அதற்கு நேர் எதிராக பயணம் செய்து வழி தேடுகின்றான். நீங்கள் கடந்து உள்ளே வாருங்கள் என்று செய்தி அறிவிக்கப்படுகிறது. கடந்து உள்ளே வாருங்கள். நீங்கள் உங்களை விட்டு எங்கு செல்கிறீர்கள் என்று கூறுகின்றார். உங்கள் உணர்வை விட்டு எங்கு செல்கின்றீர்கள்? கஷ்டம் உங்களுக்குத்தான், உலகத்திற்கு இல்லை. நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், அந்த கஷ்டத்திற்கு காரணம் நீங்கள் தான் என்று அறியாமல் உலகத்தை திருத்தினா நான் சரியாயிரும் நினைக்கிறீங்க. இல்லை, ஒரு காலம் இல்லை. இதற்கு உதவுதான் வேதம். எல்லாரும் இதே சொல்லிட்டு தெருவுக்கு தான் வர்றாங்க. என்னை நான் திருத்திக்க போறேன், எதுக்கு வெளியே சொல்றாத இல்லையா? நீங்க தெரிந்து கொள்ளலாம் போதுமே, அது மற்றவர்கள் சாட்சியாக இருக்குமே. இதை அறிவிக்கும் போதுதான் வேதம் என்று உணர்கின்றோம். மறைவானவற்றை அறிவிக்கின்றது என்று நாம் அறிகின்றோம். வெளிப்படையானது நீங்கள் வெளிப்படையாக ஆக்கி கொண்டீர்களே அதை அல்ல, மறைவானதை அறிவிக்கக்கூடியது வேதம். சரியா? வேற எதுவும் கேள்வி இருக்கப்ப கேட்டதில்ல? ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, நன்மை கடுகின் வித்தளவு இருந்தாலும் சரி,
அது உங்களுக்குள்ள எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அதை அவன் கணக்கில் எடுப்பான். நீங்கள் மறந்துருப்பீங்க. அந்த எப்படி கணக்கெடுக்கிறான்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நன்மையும் வரும்போது, தெளிவு வரும்போதும் அந்த உங்களுக்கு இதற்கு முன்னர் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க இல்லையா, அதோடு அது சேரும், முரணா இருக்காது. நன்மைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தெரியும், அடையாளம் தெரியும். ஒரு நன்மைக்கு இன்னொரு நன்மை என்னென்ன அடையாளம் தெரியும். நமக்கு என்ன தெளிவு இருக்கோ அந்த தெளிவோடு அது சேரும், நமக்கு கிடைக்கக்கூடிய தெளிவு. இப்பொழுது வேதம் இறக்கப்பட்டிருக்கு அர்த்தம். மாற்றிக்கிறதே இல்லை, அறிவு மாற்றி மாற்றி பதிவு பண்ணும். ஆனால் மனசு அப்படி இல்லை. நன்மையை மட்டும், தீமைன்னு அதுக்கு விளங்கும் போது அது உணர்ந்தே இருக்கிறது. நன்மை ஒன்றோடு ஒன்று இணைந்துக்கிட்டே இருக்கும், விசாலமாகிக்கிட்டே இருக்கும், முரணே இருக்காது. படிப்படியாக நம்ம பக்குவம் அடையிறோம். எந்த விஷயமும் நமக்கு விளங்கணுங்கிற எண்ணத்தோட என்ன சொல்லப்படுது அந்த செய்தி, அந்த செய்தியில நான் எங்க இருக்கேன், எங்க தவறி இருக்கேன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. யாரையும் பார்க்க வேண்டியதில்லை, வழிகாட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ ஏன் அப்படி தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருக்கோம்? ஒவ்வொரு முறையும் நமக்கு இறக்கப்படும் போது கேட்டுக்கிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம், நமக்கு இறக்கப்படணும். நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ அந்த நிலையில் எனக்கு வேதம் இறங்கணும். இப்போ என்னை உயர்த்தும், செய்தி இறங்கி என்னை உயர்த்தும், நிலை உயர்த்தும். புரியுது? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக, யார் எந்த விதமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியங்களும் செய்து கொண்டிருக்கலாம், தவறில்லை. எந்த காரியம், எந்த உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேணாலும் நீங்க செஞ்சுட்டு இருக்கலாம். வேதம் விளங்கும் போது நாம் உயர்வடைகின்றோம், நம்மை அது உயர்த்துகிறது, அந்த தெளிவு நம்மை உயர்த்துகிறது. சரியா? வேற எதுவும் கேள்வி இருக்கா? என்னமா இல்லை? பூமியிலோ அல்லது உங்களிலோ சம்பவிக்கிற எந்த சம்பவமும் அதனை நாம் உண்டாக்குவதற்கு முன்னரே தீர்மானிக்கப்படாமல் இல்லை. ஒரு தவறு பண்ணிட்டு என்ன செய்யணும் தெரியல, ஒரு காகம் வந்து அங்கே கொத்துகிறது, அவன் தீர்மானிக்காமல். மனிதனுக்கு அவன் வழி தெரியாமல் இருக்கும் பொழுதெல்லாம் நான் வழி, அவனுடைய வழி உங்களுக்கு வந்து சேரும், வழிகாட்டுதல் வந்து சேரும். அது தீர்மானிக்கப்படாமல் இல்லை, தீர்மானிக்கப்பட்டது. நீங்கள் எனக்கு வழி வேண்டுமே பண்ணிவிடுவர்களாக, வழி தெரியவில்லையே, இது வேண்டுதலாக அமைகிறது. நீங்கள் இறை மறுப்பாளர், கடவுள் மறுப்பாளர், ஆனாலும் உங்களுக்கு வழி தெரியவில்லை என்று கூறும்பொழுது இறைவன் தான் உங்களுக்கு வழிகாட்டுகின்றான். இது தீர்மானிக்கப்பட்டதில் இருக்கிறது. மனிதனுக்கு எனக்கு தெரியவில்லை என்று கூறும்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான். என்ன தெரியவில்லை? இந்த பரீட்சைக்கு எப்படி மார்க் ஆன்சர் தெரியல, அது இல்லை. உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு பாதையில் நான் உங்களுடைய சிரமத்தை போக்குவதற்கான வழி தெரியவில்லை, நீங்கள் உருவாக்கி கொண்ட கேடுகளிலிருந்து விடுபடுவதற்கான வழி தெரியவில்லை. இப்பொழுது வழி தெரியவில்லை என்பது அது வேண்டுதலாக அமைகிறது, இது தீர்மானிக்கப்பட்டது. இப்பொழுது சம்பவிக்கின்ற ஒவ்வொரு காரியமும் தீர்மானிக்கப்பட்டது, உங்களை தெளிவுபடுத்துவதற்காக. நீங்கள் அதில் இப்பொழுது என்ன அர்த்தம், அவனிடம் கேட்க போகின்றீர்களா, அதை விட்டு விலகப் போகின்றீர்களா? அவனிடம் பணியும் பொழுது உங்களுக்கு சரியான விளக்கத்தை நீங்கள் அடைகிறீர்கள். இல்லை என்றால் உங்களுக்கு அழகாக்கி காட்டப்பட்டதாக உங்களுடைய வழிகாட்டிலேயே உங்களை தட்டழியுமாறு விட்டுவிடுகின்றான். அதை நாம் உண்டாக்குவதற்கு முன்னரே தீர்மானிக்கப்படாமல் இல்லை, இது தீர்மானிக்கப்பட்டது. நீங்கள் எனக்கு வழி தெரியவில்லை என்று கூறும் பொழுது இறைவனுடைய உதவி உங்களுக்கு வரும், இது தீர்மானிக்கப்பட்டது. எனக்கு எல்லா வழியும் தெரியும் என்பது இறைவன் உங்களுக்கு எந்த வழியும் காட்டுவதில்லை, இதுவும் தீர்மானிக்கப்பட்டது. பணிவுடையவர்களாக இருந்தால் இறைவனுடைய உதவி உங்களுக்கு உண்டு. அதாவது நன்மைக்கு நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக, தீமையை விளக்கக்கூடியவர்களாக, இது பணிவு இருந்தால் மட்டும்தான் நிகழும். இது தீர்மானிக்கப்பட்டது. இது அவனுக்கு மிக எளிதானதாகும், அல்லாஹ்வுக்கு மிக எளிதானதே. யாரை நீங்கள் இதை படைத்தானோ, அகிலங்களை படைத்தானோ அவனை தவிர இல்லை அல்லாஹ் என்று கூறும் பொழுது அந்த சொல்லுக்குரிய அர்த்தம். சரணாகதி என்று கூறுகின்றீர்களே, அதற்குரிய அர்த்தம் இன்னொரு சொல். அவனை தவிர இல்லை என்பது சரணாகதி, அவனை தவிர இல்லை என்பது சரணாகதி. அல்லாஹ் என்ற சொல்லுக்கும் அதுதான், அவனை தவிர இல்லை, ஒன்றை தவிர இல்லை, அந்த நன்மையை தவிர இல்லை. எவ்வளவு அர்த்தமும் நீங்கள் எடுத்துக்கொண்டே போகலாம். இது எளிதானதாகும் என்று கூறுகின்றான். தீர்மானிக்கப்பட்டது எளிதானது, அவனுக்கு எளிது. ஒவ்வொன்றும் அதன்படி நிகழும், ஒவ்வொரு அணுவும் அதன்படி அசையும். நன்மைக்காக அது அசையும், தீமைக்கான கூலி கொடுப்பதற்காகவும் அது அசையும். நீங்கள் தீமையை விரும்பினால் அதற்குரிய கூலியும், நன்மையை விரும்பினால், தீமையை விளக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்குரிய கூலியும், நன்மை வேண்டும் என்று விரும்பினால் அதற்குரிய கூலியும் ஒவ்வொருவருக்கும் உண்டு, தடுக்கப்பட்டதாக இல்லை.
எவரொருவருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. இறைவனுடைய நற்கோலி. நீங்கள் ஒன்று விளங்கிக் கொள்ளும் பொழுது வேதத்தின் ஒவ்வொரு வரியிலும் அதை ஆமோதிக்கும். உங்களுக்கு இன்னொரு விளக்கம் வருகிறது. வேதத்தின் ஒவ்வொரு வரியிலும் உங்களுக்கு ஆமோதிக்கும். இதை போன்ற ஒரு அத்தியாயத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா என்று இறைவன் கூறுகின்றான். மனிதன் கூறுகின்றான், நான் இதை விட அழகானது நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் என்று. ஒவ்வொன்றையும் நீங்கள் வேதம் என்று கூறிக்கொள்கிறீர்கள். கூறிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு வழிகாட்டியதா என்று பாருங்கள். இறைவனுக்கு எந்த அவசரமும் இல்லை. அவன் உங்களோடு பொறுமையோடு இருக்கின்றான். நீங்கள் பணிவிடைகளாக வரும்பொழுது என்னுடைய உதவி உங்களுக்கு உண்டு. அவன் நம்ம மீது எந்த ஒரு வஞ்சகமும் அவனுக்கு இல்லை. யார் ஒருவரையும் விட்டுவிடவும் இல்லை. பணி உடையவர்களாக நாம் இருக்கும் பொழுது இறைவனுடைய உதவி வருகிறது, நமக்கு வருகிறது. புரியுதாமா? விளங்கிச்சுன்னா எல்லா ஆயத்துக்களும் உங்களுக்கு ஒரே நேர்கோட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொன்றும் அதைத்தான் கூறுகிறது என்று பார்ப்பீர்கள். இது ஒரு இன்னொரு விளக்கம் வருகிறது. மறுபடியும் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் நீங்கள் பார்க்கலாம். வேதத்தின் விளக்கம் ஒன்று முரணாக இருக்காது. முரணாக இருக்கும்போது நீங்கள் விளங்கி கொண்டதில் தவறு இருக்கிறது, அல்லது உங்களுக்கு விளக்கம் கொடுத்தவரிடம் தவறு இருக்கிறது. அந்த விளக்கம் அல்ல, குறை கூற வேண்டாம். அந்த விளக்கம் அல்ல என்று மட்டும் எவர் மீதும் நமக்கு குறையில்லை, யார் மீதும் குற்றமும் இல்லை. ஏற்றுக்கொள்ள இறைவனுக்கு நாம் பணிகின்றோம், அவ்வளவுதான். எனக்கு நேர்வழி காட்ட வேண்டுமே, தீமையை என்னை விட்டு விளக்க வேண்டுமே, இவ்வளவுதான். ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரே நேர்கோட்டில் விளக்கம் வர அனைத்து இறைவனுடைய வாக்குகளும் ஒரே நேர்கோட்டில் உங்களுக்கு வழிகாட்டும், முரணில்லாமல் வழிகாட்டும். இப்படி ஒரு புத்தகத்தை உங்களால் உருவாக்க முடியுமா என்று கேட்கின்றான். உங்களிடம் இருக்கும் புத்தகங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அது அவ்வாறு உங்களுக்கு வழிகாட்டுகிறதா, முரணில்லாமல் வழிகாட்டுகிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வழிகாட்டுகிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேதத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். காகத்துக்கு அறிவிக்கிறாங்க, அந்த காகம் மூலியமா அறிவிக்கிறாங்க. அப்ப அதுக்கு முன்ன வரைக்கும் கேட்கல இறைவன்ட்ட என்ன பண்றது, இறந்தவங்க என்ன பண்றது தெரியல. அதுக்கு பிறகு வந்து மறைக்கிறதுக்காக இறைவன்ட்ட கேட்கணும். அப்ப வந்து அவனுக்கு அறிவிக்க. அதாவது குடும்பமா வாழ்ந்துட்டீங்க, குடும்பம்னு உங்களுக்கு தெரியுது. அப்படி குடும்பமே வரல, யாரெல்லாம் இல்லை மனுஷங்களே அப்படியே. இப்போ ஹிப்பீஸ் தெரியுதான்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க குடும்பத்தோட இருக்கிறீங்க, நண்பர்களோட இருக்கிறீங்க, வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்போ நீங்க பக்குவப்படும் போது இப்பதான் நீங்க வந்து மறைக்க பாக்குறீங்க. இல்லைன்னா மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்க விட என்ன போட்டு போனால, குப்பை போடக்கூடாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் குப்பை போட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும் தெரியல உங்களுக்கு இல்லையா. இல்லைன்னா குப்பை போடுற தப்புங்கிறது விஷயமே பேசப்படாத நிலையில என்ன வேணா செஞ்சுட்டு போயிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்க பக்குவப்படுறீங்க, பக்குவப்பட்ட ஒரு நிலையில ஒரு செஞ்சுட்டு இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க. அப்ப என்ன செய்யணும்னு தெரியலன்னு யோசிக்கிறீங்க. இப்போதான் என்ன வழிகாட்டுறான். அதுக்கு முன்னாடி மனிதன் சாகவே இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது, செத்துருக்கான். அதை பத்தி எண்ணமே இல்லை. பக்குவத்தை கொடுக்க இப்பதான் யோசிக்கிறீங்க என்ன செய்யறது இப்போ அப்படின்னு யோசிக்கிறீங்க. இப்போ இரண்டு வழிகாட்டுறான். எப்போ வழிகாட்டுறான்? இவர்கள் சொல்ற கதையெல்லாம் விடுங்க, சயின்ஸ் சொல்ற கதையை விடுங்க, ஆன்மீகவாதி சொல்ற கதையெல்லாம் விடுங்க. எனக்கு எவ்வாறு வழிகாட்டப்படுதுன்னு மட்டும் பார்த்துட்டு வாங்க. இப்போ வேதம் சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்தியும் இப்போ நடக்கிறது தான். உலகம் தோன்றிய நாள் இன்னைக்கு அது நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கும் இறைவன் உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறான். இந்த ஆகாயம், இந்த அகிலங்கள் என்று கூறுகின்றான். முதல் வானமே எங்கு முடிகிறதுன்னு தெரியல, எங்கு ஆரம்பிக்குன்னு தெரியல. நமக்கு இன்னும் படைத்துக் கொண்டிருக்கிறான். இதோட விசாலம் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது முதல் வானமே. இன்றும் படைத்துக் கொண்டுதான் இருக்கிறான். படைக்கிறதுனா எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி உலகம் இன்னைக்கு கதை சொல்லிட்டே இருக்கிறான். அதெல்லாம் இன்னைக்கும் நடச்சிருந்தார், இன்னைக்கு நடந்துதான் இருக்கு. ஒவ்வொரு வேத வாக்கும் இன்றும் பொருத்தம், நாளையும் அது பொருந்தும். இந்த விளக்கத்திற்கு நீங்கள் வருகிறீர்களா, இப்பொழுது உங்களுக்கு வழிகாட்டுன்னு அர்த்தம். எனக்கு வழிகாட்டும் 1000 லட்சம் வருஷத்துக்கு வர மனிதனுக்கு வழிகாட்டாதுன்னா அது வேதமே கிடையாது. உங்களெல்லாம் கதைகள், முன்னர் நடந்ததாக கூறப்படும் கதைகள். நீங்கள் வேதத்துக்கு விளக்கம் என்று கூறுகின்றீர்கள், அது போல கதைகள். இப்பொழுது அது கிடையாது. ஆனால் வேதம் உங்களுக்கு இந்த க்ஷணமும் வழிகாட்டுகிறது. அந்த விளக்கம் உங்களுக்கு வருகிறதா? இப்பொழுதுதான் நீங்கள் உங்களை சரிபார்த்துக் கொள்ள இயலும். என்ன செய்யணும் தெரியல அவனுக்கு. இல்லைன்னு கேட்பாங்க, அம்மா கேட்பாளே, அப்பா கேட்பாளே, எங்கடா தம்பின்னு கேட்பானே, அதுக்கு என்ன பதில் சொல்லுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. யார் என்ன வேணா செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப பக்குவம் அடைகிறீங்க. பக்குவம் அடைஞ்சு நீங்க தவறும் பொழுதுதான் வேதம் உங்களுக்கு மறுபடியும் வருகிறது. நினைவூட்டும் நல்லுபதேசம் இறக்கப்படுகிறது, உங்களுக்கு இறக்கப்படுகிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இறக்கப்படுகிறது. புரியுதா? அந்த கேள்வி புரியுதா? பதில் புரியுதா? தவறு செய்யும் போது மட்டும்தான் இறைவன் அறிவிக்கிறான் அப்படிங்கிறது. தவறு செய்யாத போது வேதம் தான் வழிகாட்டி கொண்டு இருக்கிறது. நல்லதான் செய்றீங்க. ஒரு குழந்தைக்கு யார் வழிகாட்டுறான்? கத்தா கொடுத்தீங்க, இதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது எடுத்து பார்க்குதே, போடுதே, யார் அறிவிச்சது? அதெல்லாம் பேசிக் இன்ஸ்டிங்க்ட், அதெல்லாம் அறியக்கூடிய, அதெல்லாம் ஞானம் கிடையாது அப்படின்னு அதுக்கும் சண்டைக்கு வர்றாங்க.
அவங்க அறிவு மட்டப்படுத்தின உடனே உங்க அறிவு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அவனுக்கு குத்துதைங்க. அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் பேசிக் இன்ஸ்டிங்க்ட். குழந்தை எப்படி பால் குடிக்கிறது யார் கற்றுக் கொடுத்தா? அதெல்லாம் பேசிக் இன்ஸ்டிங்க்ட். அதெல்லாம் பெரிய விஷயமா? அப்படி பெரிய விஷயம்தான். நீ கற்றுக்கூட, நீ இப்போ எல்லாம் கற்றுக்கிட்டாலு தானே. இப்போ நீ புற போகாம நீ செய்ய ஒரு காரியத்தை செய்ய அப்படி தன்னுடைய பெருமை அடிபடும் போதெல்லாம் அவனுக்கு கோவம் வருது. தான் தெரிஞ்சு கொண்டது ஒண்ணுக்கு அர்த்தம் இல்லாதுன்னு அவனுக்கு அறிவிக்கப்படும் போதெல்லாம் அவனுடைய பெருமை குறையும் போதெல்லாம் அவனுக்கு கோவம் வருது. மனிதனுக்கு அறிவு படைத்தவன் சொல்லக்கூடிய அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கோவம் வருது. ஆனால் பணிவுடையவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமா இல்லை அப்படின்னு, எனக்கு ஒன்றும் தெரியல, நான் தெரிஞ்ச விஷயம்லாம் தப்பு அப்படின்னு பண்ணிடுறான். பெருமை கொண்டவர்கள் உடனே அவனுக்கு கோவம் வரும். அது எப்படி எனக்கு தெரிஞ்ச விட உனக்கு தெரியுமா, இது முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு தெளிவானதும் தெரிஞ்சதுக்கு அப்புறமே சொல்லுவான். அந்த அளவுக்கு பெருமையில் இருக்கிறான். இதே உங்களால் அடையாளம் காண முடிகிறதா? மக்களை அறிவதை போன்று நீங்கள் அறிகிறீர்களா? உங்களுக்கான வழிகாட்டுதல் நீங்களை அறிகிறீர்களா? எல்லாரும் தேர்ந்தெடுத்ததுனால இவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கணும் அப்படி கிடையாது. இறைவன் அறிவு அறிவிப்பு நீங்கள் தனித்தனியாக உணர வேண்டும். இது இறைவனுடைய செய்தி தானா என்று நீங்கள் அறிய வேண்டும், தனித்தனியாக அறிய வேண்டும். எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, இனிமேல் குடும்பத்தில் எல்லாரும் அப்படிதான் நாங்கள் செய்ய போறோம். அப்படி கிடையாது. வேத வாக்குகள் அப்படி கிடையாது. உங்களுடைய இறைவன் உங்களை படைத்தவன், அவ்வளவுதான். மனிதனின் அரசன், மனிதனின் இறைவன். கூட்டங்களுக்கு இறைவன் கிடையாது, நாடுகளுக்கு இறைவன், ஜாதிகளுக்கு இறைவன் அப்படி கிடையாது. உங்களை குலம் கோத்திரங்களுக்கு இறைவன் அப்படி கிடையாது. மனிதர்களின் இறைவன். மனிதர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய இறைவன். நாம் என்னவாக இருக்கின்றோம் என்பதை பார்ப்பதற்காக வேதம் கொடுத்திருக்கின்றான். நான் என்னவாக இருக்கிறேன் என்று அறிந்து கொள்வதற்காக. இனத்தோட எந்த இனத்தோட நீங்க இருக்கிறீங்க நீங்க பார்த்துக்கங்க. அறிவிப்பது வேதம். உங்களை ஒரு இனத்தின் பேர் கொடுத்து அந்த இனத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு பேரும்போது உங்களுக்கு அழகா இருக்கு. ஆக நம்மளாம் அந்த இனம் பெருமையா நினைச்சுக்கிறீங்க இல்லை. இறை வாக்குகள் ஒவ்வொன்றும் மனிதர்களுக்கு, ஒரு கூட்டங்களுக்கு அல்ல. அவர்கள் இந்த அந்த வார்த்தை என்னை குறிக்கிறது, எங்கள் கூட்டத்தை குறிக்கிறது என்று விரைவாக நினைத்துக் கொண்டு மனிதர்கள் மீது அட்டூழியம் செய்கிறார்கள்.